Hello students, welcome to Vetrii NEET Gateway. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா NCERT 9th NCERT உடைய tissues chapter நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். Okay. First of all NCERT ல tissues வந்து two types கொடுத்திருக்காங்க. First one plant tissues, second one வந்து animal tissues. Okay. First partல வந்து நம்ம plant tissues பத்தி என்ன செய்யலாம் ஸ்டடி பண்ணலாம். Okay, recall from last chapter. நம்ம cell the unit of life ல படிச்சிட்டு வந்திருப்போம். Unicellular organisms இருக்குது, multicellular organisms இருக்குது. ஓகே யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் அப்படிங்கிறது யூனி அப்படிங்கிறது சிங்கிள் செல் சிங்கிள் செல்ஸ் வந்து ஆல் பேசிக் ஃபங்க்ஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸில் மூவ்மெண்ட் இன்டேக் ஆஃப் ஃபுட்டு கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்கிரீஷன் இது எல்லாமே வந்து சிங்கிள் செல்ஸை என்ன செய்யும் பெர்ஃபார்ம் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் அமீபா ஓகே இன் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் என்ன செய்யும் அதில் இருக்கும் ஓகே ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் கேரி அவுட் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் செல்ஸ் என்ன செய்யணும் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ் என்ன செய்யும் கேரி அவுட் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் மசில் செல்ஸ் இப்போ நான் என் கையை மூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இதுக்கு மசில் செல்ஸ் என்ன செய்யுது ஹெல்ப் பண்ணுது கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷனுக்கு மூவ்மெண்ட்டுக்கு மசில் செல்ஸ் என்ன செய்யுது ஹெல்ப் பண்ணுது அதுமாதிரி நம்ம பாடியில் பிளட் இருக்குது பிளட் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது நம்ம இன்ஹலேஷன் பண்ணுறோம் அதுமாதிரி நம்ம எக்ஸலேஷன் பண்ணுறோம் இன்ஹலேஷன் பண்ணும்போது நம்ம பாடிக்குள்ளே ஆக்சிஜன் வர்றதுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜன் அதுமாதிரி நம்ம டைஜஷன் ஆகி நம்ம நியூட்ரியன்ஸ் வந்து பாடி ஃபுல்லாக சப்ளை ஆகிறதுக்கு ஃபுட்டு அதுமாதிரி வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் நம்ம பாடி விட்டு வெளியே எக்ஸ்க்ரீட் அவுட் ஆகிறதுக்கு இதுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் பிளட் வந்து ஹெல்ப் பண்ணுது அதே மாதிரி பிளான்ஸில் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து வாஸ்குலார் டிஷ்யூஸ் என்ன செய்யுது ஹெல்ப் பண்ணுது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் கண்டக்ஷன் பண்ணுறதுக்கு ஃப்ளோயம் வாட்டர் கண்டக்ஷன் பண்ணுறதுக்கு ஜைலம் இது ரெண்டுமே என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் பிளான்ஸில் ஹெல்ப் பண்ணுது ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் டிஷ்யூஸ்னால் என்னது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் ஓகே எ குரூப் ஆஃப் செல்ஸ் ஹேவிங் சிமிலர் ஷேப் குரூப் ஆஃப் செல்ஸ் வந்து அதுக்கு சிமிலர் ஷேப் இருக்கணும் அதுமாதிரி சிமிலர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கணும் ஓகே அது எல்லாமே சேர்ந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் இன் லிவிங் ஆர்கானிசம்ஸ் லிவிங் ஆர்கானிசம்ஸில் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து செல்ஸ் என்ன செய்யும் டிஷ்யூஸாக மாறும் குரூப் ஆஃப் செல்ஸ் டிஷ்யூஸ் குரூப் ஆஃப் டிஷ்யூஸ் வந்து ஆர்கன்ஸ் வந்து ஆர்கன் சிஸ்டம் அதுக்கப்புறம் ஆர்கானிசம்ஸாக என்ன செய்யும் எவால்வ் ஆகும் பிளான்ட் டிஷ்யூஸில் வந்து டூ டைப்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மெரிஸ்டமெட்டிக் டிஷ்யூ அதுக்கப்புறம் பெர்மனன்ட் டிஷ்யூ ஓகே மெரிஸ்டமெட்டிக் டிஷ்யூஸ் உடைய ஃபியூச்சர்ஸ் என்னது அப்படின்னு சொன்னால் தே ஹாவ் த கெப்பாசிட்டி டு டிவைட் மெரிஸ்டமெட்டிக் டிஷ்யூஸ் வந்து என்ன செய்யணும்னா ஆக்டிவாக செல் டிவிஷனில் என்ன செய்யும் இன்வால்வ் ஆகும் இதோடைய செல்ஸ் எல்லாமே ஸ்மால் சைஸில் இருக்கும் அதுமாதிரி இது வந்து ஐசோடயாமெட்ரிக் இன் ஷேப் ஐசோ மீன்ஸ் சேம் சைஸில் இருக்கும் அதோட டயாமெட்ரிக் எல்லாமே சேம் சைஸில் இருக்கனால இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் ஐசோடயாமெட்ரிக் இன் ஷேப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதில் வந்து வேக்யூல்ஸ் ஆர் யூசுவல்லி ஆப்சென்ட் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு நம்ம மெரிஸ்டமெட்டிக் டிஷ்யூஸில் வந்து வேக்யூல்ஸ் இருக்காது ஏன் வேக்யூல்ஸ் இருக்காது அப்படின்னு சொன்னால் வேக்யூல்ஸ் வந்து செல்ஸில் லார்ஜ் பார்ட் என்ன செஞ்சிடும் கவர் பண்ணிடும் லார்ஜ் பார்ட்டை கவர் பண்ணி அதில் ஃபுட் என்ன செய்யும் ஸ்டோர் ஆகும் அப்போ நம்ம ஆக்டிவாக என்ன செய்ய முடியாது செல் டிவிஷனில் இன்வால்வ் ஆக முடியாதனால மெரிஸ்டமெட்டிக் டிஷ்யூஸில் வேக்யூல்ஸ் என்ன செய்யாது இருக்காது ஆப்சென்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் ஆர் ஜெனரலி ஆப்சென்ட் இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு செல் இந்த செல்ஸ் இருக்குது இந்த செல்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேசஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் வந்து மெரிஸ்டமெட்டிக் டிஷ்யூவில் ஜெனரலாக ஆப்சென்ட்டாக இருக்கும் செல் வால்ஸ் ஆர் தின் செல் வால்ஸும் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் மெரிஸ்டமெட்டிக் டிஷ்யூஸில் தின்னாக இருக்கும் ஏன் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து செல் கண்டினியூஸாக டிவிஷன் நடக்கணும் செல் வந்து ஆக்டிவாக டிவிஷன் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி செல் வால்ஸ் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் இதில் தின்னாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் டைப் ஆஃப் டிஷ்யூஸ் வந்து பெர்மனன்ட் டிஷ்யூ அப்படிங்கிறது தே டு நாட் ஹாவ் த கெப்பாசிட்டி டு டிவைட் பெர்மனன்ட் டிஷ்யூஸ் என்ன செய்யாது ஆக்டிவாக டிவைட் ஆகாது பெர்மனன்ட் டிஷ்யூனால் என்ன செய்ய முடியாது டிவைட் ஆக முடியாது செல்ஸ் ஆர் லார்ஜ் இன் சைஸ் இங்கே வந்து செல்ஸ் ஆர் ஸ்மால் இன் சைஸ்னு பார்த்தோம் இங்கே வந்து செல்ஸ் ஆர் லார்ஜ் இன் சைஸ் அண்ட் தேர் ஷேப் வேரிஸ் நம்ம வந்து மெரிஸ்டமெட்டிக் டிஷ்யூஸில் வந்து அது எல்லாமே வந்து சேம் ஷேப்பில் இருக்குன்னு பார்த்தோம் ஆனால் இங்கே ஷேப் என்ன செய்யும் சேஞ்ச் ஆகும் இங்கே வேக்யூல்ஸ் ஆர் present இன் லிவிங் செல்ஸ் ஆஃப் த பெர்மனன்ட் டிஷ்யூ பெர்மனன்ட் டிஷ்யூவில் லிவிங் செல்ஸும் இருக்குது டெட் செல்ஸும் இருக்குது லிவிங் செல்ஸில் உள்ள பெர்மனன்ட் டிஷ்யூவில் மட்டும் வேக்யூல்ஸ் என்ன செய்யும் ப்ரெசென்ட்டாக இருக்கும் விசிபிள் இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் ஆர் ப்ரெசென்ட் இங்கே வந்து விசிபிள் இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் என்ன செய்யும் இங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கும் ஓகே ஆனால் இதே மெரிஸ்டமெட்டிக் டிஷ்யூஸில் இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் என்ன செய்யும் ஆப்சென்ட்டாக இருக்கும் செல் வால்ஸ் கேன் பி தின் ஆர் திக் இங்கே வந்து செல் வால்ஸ் என்ன செய்யலாம் தின்னாகவும் இருக்கலாம் இல்லைனா திக்காகவும் என்ன செய்யலாம் இருக்கலாம் ஓகே ஆன் த பேசிஸ் ஆஃப் லொகேஷன்
லொகேஷனை பேஸ் பண்ணி நம்ம மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸை 3 டைப்ஸாக என்ன செய்யலாம் செப்பரேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அபிக்கல் மெரிஸ்டம், செகண்ட் ஒன் வந்து இன்டர்கேலரி மெரிஸ்டம், தேர்ட் ஒன் வந்து லேட்டரல் மெரிஸ்டம். ஓகே, 3 டைப்ஸ் ஆஃப் மெரிஸ்டமா நம்ம மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸை அந்த பேஸ் ஆஃப் லொகேஷன் வச்சு நம்ம என்ன செய்யலாம் செப்பரேட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அபிக்கல் மெரிஸ்டம் பார்க்கலாம். அபிக்கல் மெரிஸ்டம்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஃபவுண்ட் அட் த டிப்ஸ் ஆஃப் ஸ்டெம் அண்ட் ரூட்ஸ் அண்ட் சம்டைம்ஸ் ஆன் லீவ்ஸ். டிப்ஸில் என்ன செய்யறது இருக்கிறதா என்னது அப்படின்னு சொன்னால் அபிக்கல் மெரிஸ்டம். இது வந்து ரூட் அண்ட் ஷூட்ஸ் க்ரோ ஆகிறதுக்கு என்ன செய்யும் ஹெல்ப் பண்ணும். ஒரு பிளான்ட் வந்து ஹைட் ஆகுது அப்படின்னு சொன்னால், ஒரு பிளான்ட் வந்து லென்த் வைஸ் க்ரோ ஆகுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் வந்து அபிக்கல் மெரிஸ்டம். ஓகே, திஸ் கைண்ட் ஆஃப் க்ரோத் இஸ் நோன் அஸ் பிரைமரி க்ரோத். ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிளான்ஸ் வந்து ஹைட்டாக க்ரோத் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்ம பிரைமரி க்ரோத்னு சொல்லுவோம். அதே பிளான்ட்டுடைய திக்னஸ் கூடிச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்ம செகண்டரி க்ரோத் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதுமாதிரி ஷூட்டில் இருக்கக்கூடிய அப்பிக்கல் மெரிஸ்டம் வந்து ஷூட் அப்பிக்கல் மெரிஸ்டம்னு சொல்லுவோம். அதுவே அந்த மெரிஸ்டம் வந்து ரூட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ரூட் அப்பிக்கல் மெரிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, செகண்ட் வந்து இன்டர்கேலரி மெரிஸ்டம். இன்டர்கேலரி மெரிஸ்டம் எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஃபவுண்ட் அட் த பேஸ் ஆஃப் லீவ்ஸ். லீவ்ஸ் உடைய பேஸில் என்ன செய்யும் இன்டர்கேலரி மெரிஸ்டம் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதுமாதிரி பிட்வீன் நோட்ஸ் ஆன் பிரான்ச்சஸ். நோட்ஸ் அப்படிங்கிறது பிளான்ஸில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் கேனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கரும்பில் இது மாதிரி அங்கங்கே என்ன செய்யும் ஒரு லைன் இருக்கும். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நோட்ஸ் நோட்டில் இருக்க கேப் தான் வந்து இன்டர் நோட்ஸ். இந்த நோட்ஸில் தான் வந்து என்னது ப்ரெசென்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் பிட்வீன் நோட்ஸ் ஆன் பிரான்ச்சஸ். இந்த நோட்ஸ்க்கு நடுவில் தான் என்னது மெரிஸ்டம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் இன்டர்கேலரி மெரிஸ்டம் என்ன செய்யும் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகே, இது எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொன்னால் இன்டர்நோட் எலாங்கேஷன், அது மாதிரி லீவ்ஸ் வந்து லாங்காக க்ரோ ஆகிறதுக்கு என்ன செய்யும் இன்டர்கேலரி மெரிஸ்டம் என்ன செய்யும் ஹெல்ப் பண்ணும். ஓகே, தேர்ட் வந்து லேட்டரல் மெரிஸ்டம். நம்ம தேர்ட் வந்து என்ன மெரிஸ்டம் பார்க்க போகிறோம் லேட்டரல் மெரிஸ்டம் பார்ப்போம். இட் ஹெல்ப்ஸ் த ரூட் ஆர் ஸ்டெம் பிகம் திக்கர். லேட்டரல் மெரிஸ்டம் தான் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் பிளான்ட்டுடைய திக்குக்கு இதுக்கு வந்து ஒரு வேர்டு யூஸ் பண்ணோம், NCERT யூஸ் பண்ணியிருக்காங்க கர்த். கர்த் அப்படிங்கிறது பிளான்ட்டுடைய திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகிறது பேர் தான் என்னது கர்த் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா, இந்த க்ரோத்துக்கு பேர் வந்து செகண்டரி க்ரோத். இந்த க்ரோத்துக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம் செகண்டரி க்ரோத்னு சொல்லுவோம். ஆன் த பேசிஸ் ஆஃப் லொகேஷன் நம்ம மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூவை 3ஆக செப்பரேட் பண்ணியிருக்கோம். என்னதெல்லாம் அப்பிக்கல் மெரிஸ்டம், இன்டர்கேலரி மெரிஸ்டம், லேட்டரல் மெரிஸ்டம். ஓகே, அப்பிக்கல் மெரிஸ்டம் வந்து சிம்பிளாக ஞாபகம் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் பிரைமரி க்ரோத்துக்கு என்ன செய்யும் ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட் வந்து ஹைட்டாக வளரணும் அப்படின்னு சொன்னால் அப்பிக்கல் மெரிஸ்டம் என்ன செய்யும் ஹெல்ப் பண்ணும். அதே லேட்டரல் மெரிஸ்டம் வந்து செகண்டரி க்ரோத்துக்கு என்ன செய்யும் ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட்டுடைய திக்னஸ் ஸ்டெம்முடைய திக்னஸ் கூடணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து லேட்டரல் மெரிஸ்டம் என்ன செய்யும் ஹெல்ப் பண்ணும். இன்டர்கேலரி மெரிஸ்டம் வந்து பிளான்ட்ஸுடைய நோடு எலாங்கேஷனுக்கு என்ன செய்யும் ஹெல்ப் பண்ணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பெர்மனன்ட் டிஷ்யூ செல்ஸ் which have lost their capability to divide. பெர்மனன்ட் டிஷ்யூவில் உள்ள செல்ஸ் எல்லாமே அதோடைய டிவிஷன் கேப்பபிலிட்டி என்ன செஞ்சிடும் லாஸ் பண்ணிடும். டிவிஷன் கேப்பபிலிட்டியை லாஸ் பண்ணிடும். அதே மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூவில் வந்து எல்லா செல்ஸும் என்ன செய்யும் ஆக்டிவாக டிவைட் ஆகும். பெர்மனன்ட் டிஷ்யூவில் வந்து டெட் செல்ஸாகவும் இருக்கலாம், லிவிங் செல்ஸாகவும் என்ன செய்யலாம் இருக்கலாம். த டிவிஷன் அண்ட் டிஃபரன்ஷியேஷன் இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி வந்து பெர்மனன்ட் டிஷ்யூஸ் வருது அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூவாக தான் இருக்கும். இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் தான் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் பெர்மனன்ட் டிஷ்யூவாக கன்வெர்ட் ஆகும். பை த ப்ராசஸ் ஆஃப் டிவிஷன் அண்ட் டிஃபரன்ஷியேஷன் மூலமாக மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் பெர்மனன்ட் டிஷ்யூவாக கன்வெர்ட் ஆகும். எப்போ வந்து மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ பெர்மனன்ட் டிஷ்யூவாக கன்வெர்ட் ஆகுதோ அப்போ சிம்பிள் ஃபார்ம்லேருந்து மோர் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்ஸ்க்கு என்ன செய்யும் அது போகும். எப்போ வந்து மோர் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் போதோ அப்போ வந்து ஒவ்வொரு இதுவுமே ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ்க்கு என்ன செய்யும் அது அலாட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூவாக இருக்கும், அடுத்து என்ன செய்யும் அது டிவிஷன் ஆகி டிஃபரன்ஷியேஷன் ஆகி மோர் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜைலம் ஃப்ளோயம் அது மாதிரி பேச்சு அப்படின்னு சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிள் ஜைலம் என்ன பண்ணுது ஜைலம் வந்து வாட்டர் கண்டக்ட் பண்ணுது. இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ் என்ன செஞ்சிருச்சு இதுக்கு அலாட் ஆயிடுச்சு. அதுமாதிரி ஃப்ளோயம் வந்து ஃபுட் கண்டக்ட் பண்ணுது. ஃப்ளோயம் வந்து பிளான்ட்டில் ஃபுட் கண்டக்ட் பண்ணுது. அதுமாதிரி இதுக்கு என்ன செஞ்சிருச்சு ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ் அலாட் ஆயிடுச்சு. அப்போ இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து எதாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து இது மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூவாக தான் இருந்துச்சு. அடுத்தது டிஃபரன்ஷியேஷன் ஆகி டிவிஷன் ஆகி என்ன செஞ்சிருச்சு காம்ப்ளெக்ஸ் ஃபார்மாக மாறிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பெர்மனன்ட் டிஷ்யூஸில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ, இன்னொன்று வந்து காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூ. ஒன்று வந்து சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ, இன்னொன்று காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூ. சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூவை பேரன் கைமா, கோலன் கைமா, ஸ்க்ளீரன் கைமான்னு என்ன செய்யலாம் செப்பரேட் பண்ணலாம். காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூ ஜைலம் ஃப்ளோயம் சொல்லி நம்ம என்ன செய்யலாம் செப்பரேட் பண்ணலாம். இப்போ 1 by 1 பேரன் கைமானது, கோலன் கைமானது, ஸ்க்ளீரன் கைமானது சொல்லி என்ன செய்யலாம் நம்ம ஸ்டடி பண்ணலாம். சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூடைய ஃபர்ஸ்ட் டைப் பேரன் கைமா. ஓகே, ஃபர்ஸ்ட் டைப் வந்து என்னது பேரன் கைமா. ஓகே, இது எங்கே இருக்கும்
ஃபவுண்ட் beneath the epidermis. எபிடெர்மிஸ் கீழே என்ன செய்யும் இருக்கும். அதே மாதிரி இதான் மோஸ்ட் காமன் சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ. ரொம்ப காமனான சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ என்னது பேரன்கைமா. செல் வால்ஸ் ஆர் தின். பேரன்கைமாவோட இருக்கக்கூடிய செல் வால்ஸ் என்ன செய்யும் தின்னா இருக்கும். தே ஆர் லிவிங் செல்ஸ். இது ரொம்ப முக்கியம். பேரன்கைமா அப்படிங்கிறது என்னது லிவிங் செல்ஸ். அண்ட் லூஸ்லி அரேஞ்ச்டு இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் ஆர் ஃபவுண்ட். இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா பேரன்கைமா செல்ஸ்ல பிரசென்டா இருக்கும். இட் ஜெனரலி ஸ்டோர்ஸ் ஃபுட். பேரன்கைமாவோட ஃபங்க்ஷன்ஸ் என்னது அப்படின்னு சொன்னா இது என்ன செய்யும் ஃபுட் ஸ்டோர் பண்ணும். ஓகே, பேரன்கைமால 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து குளோரன்கைமா, இன்னொன்று வந்து ஆரன்கைமா. ஓகே, குளோரன்கைமா அப்படிங்கிறது கண்டெய்ன்ஸ் குளோரோஃபில். குளோரோ, இந்த குளோர் அப்படிங்கிற வேர்ட் இருக்குது இல்லை, குளோரோனா என்னது குளோரோஃபில் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். குளோரோஃபில் என்ன செய்யும் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும். ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக ஃபுட் என்ன செய்யும் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ குளோரன்கைமால வந்து என்னது இருக்கும் அப்படின்னு சொன்னால் குளோரோஃபில் இருக்கும். இந்த குளோரோஃபில் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும். ஓகே, அதே மாதிரி ஏரன்கைமா. ஏர் அப்படிங்கிற வேர்ட் ஏதோ ரிலேட்டட் ஆகுது. ஏர் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவோம் காற்று அப்படின்னு சொல்லுவோம். இன் சம் அக்வாட்டிக் பிளான்ஸ் லார்ஜ் ஏர் கேவிட்டிஸ் ஃபவுண்ட் விச் ஹெல்ப் இன் பிளான்ட் டு ஃப்ளோட். சில இதில் ஆற்றுல நம்ம பார்த்துருப்போம் என்ன செய்யும் மேலே இலையில என்ன செய்யும் பிளான்ட் மிதந்துகிட்டு இருக்கும். ஆற்றுக்கு மேலே என்ன செய்யும் மிதந்துட்டு இருக்கும். இது வந்து யார் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொன்னால் இந்த ஏரன்கைமா தான் என்ன செய்யும் ரெஸ்பான்சிபிள். இதில் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் லார்ஜ் ஏர் கேவிட்டிஸ் இருக்கனால இது மிதக்கிறதுக்கு என்ன செய்யும் ஃப்ளோட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கோலன்கைமா. கோலன்கைமா எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால் லீஃப் ஸ்டாக்ல இருக்கும். கோலன்கைமா வந்து லீஃப் ஸ்டாக்ல இருக்கும் பிலோ த எபிடெர்மிஸ். த செல்ஸ் ஆஃப் டிஷ்யூ ஆர் லிவிங். இதுக்கு முன்னாடி பார்த்த பேரன்கைமா செல்ஸ் வந்து தான் லிவிங் செல்ஸ் தான். கோலன்கைமாவும் லிவிங் செல்ஸ் தான். எலாங்கேட்டடாக இருக்கும், இர்ரெகுலர்லி திக்கண்டாக இருக்கும். எப்படி இருக்கும் இர்ரெகுலர்லி திக்கன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கார்னரில் பாருங்க திக்காக இருக்குது, இந்த கார்னரில் திக்காக இருக்குது. ஆனால் இங்கே என்ன செய்யுது தின்னாக இருக்குது. இந்த இடத்துல திரும்ப திக்காக இருக்குது, இங்கெல்லாம் என்ன செய்யுது தின்னாக இருக்குது. அதான் என்னது இர்ரெகுலர்லி திக்கன் அட் த கார்னர்ஸ். கார்னர்ஸில் மட்டும் என்ன செய்யணும் இர்ரெகுலராக என்ன செய்யும் திக்காக இருக்கும். அண்ட் லிட்டில் இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் ஃபவுண்ட். இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் என்ன செய்யும் கோலன்கைமால இருக்கும். இட் அலோவ்ஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி இன் பிளான்ஸ். ஓகே, பேரன்கைமாவோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட். இப்போ நம்ம பிளான்ஸ் எடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கீழே வந்து என்ன செய்கிறோம் குச்சி எடுத்து நம்ம வளைக்கிறோம். பிளான்ட் என்ன செய்யுது வளையுது. அந்த குச்சி என்ன செய்யுது வளையுது. ஆனால் என்ன செய்யாது ரொம்ப வளைச்சாதான் உடையும். ஆனால் ஓரளவு என்ன செய்யும் வளையும். அந்த வளையறதுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ரெஸ்பான்சிபிள் யார் அப்படின்னு சொன்னால் இந்த கோலன்கைமா செல்ஸ் தான் என்னது இந்த கோலன்கைமா டிஷ்யூ தான் என்னது ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃப்ளெக்சிபிலிட்டி இன் பிளான்ஸ். பெண்டிங் ஆஃப் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் லைக் டென்ட்ரில்ஸ் அண்ட் ஸ்டெம் ஆஃப் கிளைம்பர்ஸ். கிளைம்பர்ஸ் அப்படிங்கிறது இப்போ கொடி கட்டுது, திராட்சை மரம் அதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் கொடி மாதிரி கட்டும். அந்த கொடி கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது என்னது அப்படின்னு சொன்னால் இந்த கோலன்கைமா அப்படிங்கிற டிஷ்யூ தான். வித்தவுட் பிரேக்கிங் உடையாமல் என்ன செய்யும் இது வளரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ளீரன்கைமா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஸ்க்ளீரன்கைமா. பேரன்கைமா வந்து ஃபுட் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கோலன்கைமா வந்து பெண்டிங் வித்தவுட் பிரேக்கிங் பெண்டிங் என்ன செய்ய ஹெல்ப் பண்ணும். ஸ்க்ளீரன்கைமா டிஷ்யூஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஃபவுண்ட் இன் ஸ்டெம் அரவுண்ட் வாஸ்குலர் பண்டில்ஸ். வாஸ்குலர் பண்டில்ஸ்க்கு பக்கத்தில் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் ஸ்க்ளீரன்கைமட்டஸ் டிஷ்யூ என்ன செய்யும் ஃபவுண்ட் ஆகும். இந்த வெயின்ஸ் ஆஃப் லீவ்ஸ் அண்ட் இந்த ஹார்டு கவரிங் ஆஃப் சீட்ஸ் அண்ட் நட்ஸ். சீட்ஸ் அண்ட் நட்ஸ் உடைய ஹார்டு கவரிங் இருக்குது இல்லை அது எல்லாமே வந்து ஸ்க்ளீரன்கைமட்டஸ் டிஷ்யூ தான் என்ன செய்யுது மேக் பண்ணுது. இன் திஸ் டிஷ்யூ விச் மேக்ஸ் பிளான்ஸ் ஹார்ட் அண்ட் ஸ்டிஃப் அண்ட் ஹஸ்க் ஆஃப் கோகோனட் இஸ் மேட் அப் ஆஃப் திஸ் டிஷ்யூ. இப்போ வந்து நம்ம தேங்காய் பார்க்குறோம், இளநீ பார்க்குறோம். இளநியுடைய இதில் வெளியே வந்து நம்ம ஹார்ட் டிஷ்யூ இருக்குது, அந்த ஹார்டு கவரிங் இருக்குது இல்லை அந்த ஹார்டு கவரிங் வந்து எந்த டிஷ்யூ தான் மேக் பண்ணுது அப்படின்னு சொன்னால் ஸ்க்ளீரன்கைமட்டஸ் டிஷ்யூ தான் என்ன செய்யுது அந்த ஹார்டு கவரிங் மேக் பண்ணுது. ஓகேவா, செல்ஸ் ஆஃப் திஸ் டிஷ்யூ ஆர் டெட். இதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம 2 செல்ஸுமே லிவிங் செல்ஸ். பேரன்கைமா செல்ஸும் லிவிங் செல்ஸ், கோலன்கைமா செல்ஸும் லிவிங் செல்ஸ். ஆனால் இந்த ஸ்க்ளீரன்கைமட்டஸ் செல்ஸ் வந்து என்ன செல்ஸ் டெட் செல்ஸ். லாங் அண்ட் நேரோ ஆஸ் த வால்ஸ் ஆர் திக்கன் டியூ டு லிக்னின். இதோடைய வால்ஸ் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் திக்காக இருக்கும். ஓகேவா, இதோடைய வால்ஸ் வந்து திக்காக இருக்கும். எதனால லிக்னின் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்சஸ் இருக்குது, அதனால் இதோடைய வால் என்ன செய்யும் திக்காகும். ஆஃபன் தீஸ் வால்ஸ் ஆர் சோ திக் தட் there is no internal space. இந்த வால் சம்டைம்ஸ் எவ்வளோ திக்காக இருக்கும் அப்படின்னு சொன்னால் சம்டைம்ஸ் அது இன்டர்னல் லியூமன் இருக்குது இல்லை இதுவே என்ன செய்யும் ரொம்ப கம்மியாகும். அந்தளவு என்ன செய்யும்னா லிக்னுடைய டெபாசிஷன் வால்ஸில் நிறையா இருக்கும். இட் ப்ரொவைட் ஸ்ட்ரென்த் டு பிளான்ட் பார்ட்ஸ். இது என்ன செய்யும் பிளான்ட் பார்ட்ஸுக்கு ஸ்ட்ரென்த் ப்ரொவைட் பண்ணும். ஃபர்ஸ்ட் பார்த்த பேரன்கைமா வந்து லிவிங் செல்ஸ், அது ஸ்டோரேஜுக்கு என்ன செய்யும் ஹெல்ப் பண்ணும் ஃபுட் ஸ்டோரேஜ். செகண்ட் வந்து கோலன்கைமா பார்த்தோம், அது ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு என்ன செய்யும் ஹெல்ப் பண்ணும். தேர்ட் வந்து ஸ்க்ளீரன்கைமா பார்த்தோம், ஸ்க்ளீரன்கைமா வந்து ஸ்ட்ரென்த் ப்ரொவைட் பண்ணும். இது டெட் செல்ஸ். காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூவில் 2 இருக்குது, ஒன்று ஜைலம் இன்னொன்று ஃப்ளோயம். ஃபர்ஸ்ட் நம்ம ஜைலம் பற்றி என்ன செய்யலாம் ஸ்டடி பண்ணலாம். ஜைலமில் வந்து 4 காம்பவுண்ட் இருக்குது. என்னெல்லாம் ட்ரக்கீட்ஸ், வெசல்ஸ், ஜைலம் பேரன்கைமா, ஜைலம் ஃபைபர். ஓகேவா, 4 காம்பவுண்ட் இருக்குது. ட்ரக்கீட்ஸ் அண்ட் வெசல்ஸ் வந்து டெட் செல்ஸால் ஃபார்ம் ஆகிருக்கும். இதில் திக் வால்ஸ் என்ன செய்யும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும்.
ஓகேவா ட்ரக்கீட்ஸ் அண்ட் வெசல்ஸ் தான் மெயினாக டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ்க்கு என்ன செய்யுது ஹெல்ப் பண்ணுது ஓகே அதுமாதிரி ஜைலம் பேரன்கைமா வந்து ஃபுட் என்ன செய்யும் ஸ்டோர் பண்ணும் ஜைலம் பேரன்கைமா என்ன செய்யும் ஃபுட் என்ன செய்யும் ஸ்டோர் பண்ணும் ஜைலம் ஃபைபர்ஸ் வந்து சப்போர்ட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு என்ன செய்யும் ஹெல்ப் பண்ணும் இந்த இந்த ட்ரக்கீட்ஸ் அண்ட் வெசல்ஸ் உடைய சப்போர்ட்டிவ் ஃபங்க்ஷன்ஸுக்கு வந்து ஜைலம் ஃபைபர்ஸ் என்ன செய்யும் ஹெல்ப் பண்ணும் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூவில் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளோயம் பார்ப்போம் ஓகே காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூவில் நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளோயம் ஓகே ஃப்ளோயம் வந்து 5 டைப்ஸ் ஆஃப் செல்ஸால் என்ன செஞ்சிருக்கும் ஃபார்ம் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் என்னது சியூ செல்ஸ் அதுக்கப்புறம் சியூ டியூப்ஸ் அதுக்கப்புறம் கம்பானியன் செல்ஸ் ஃப்ளோயம் ஃபைபர் அண்ட் ஃப்ளோயம் பேரன்கைமா 5 டைப்ஸ் ஆஃப் செல்ஸால் என்ன செஞ்சிருக்குது ஃப்ளோயம் மேடாக இருக்குது இதில் சியூ டியூப்ஸ் அப்படிங்கிறது இங்கே டயக்ராமில் பாருங்கள் இதான் வந்து என்னது அப்படின்னு சொன்னால் சியூ டியூப் ஓகே இதுதான் சியூ டியூப் இது இங்கே இருக்கிறது வந்து சியூ பிளேட் ஓகேவா சியூ பிளேட் இது சியூ டியூப் இந்த சியூ டியூபுடைய ஃபங்க்ஷன் என்னது அப்படின்னு சொன்னால் இதான் வந்து என்ன செய்யணும் ஃபுட் கண்டக்ஷன் பண்ணும் இந்த சியூ டியூப் தான் என்ன செய்யும் ஃபுட் கண்டக்ஷன் பண்ணுது ஃப்ளோயம் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃபுட் ஃப்ரம் லீவ்ஸ் டு அதர் பார்ட் என்ன செய்யும் இந்த சியூ டியூப் தான் என்ன செய்யும் கண்டக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் அதுக்கு பக்கத்தில் இருக்க செல் தான் கம்பானியன் செல்ஸ் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் சப்போர்ட்டிவ் ஃபங்க்ஷன் பண்ணும் இந்த சியூ டியூபுக்கு சப்போர்ட்டிவ் ஃபங்க்ஷன் யார் பண்ணும் அப்படின்னு சொன்னால் இந்த கம்பானியன் செல்ஸ் தான் என்ன செய்யும் பண்ணும் ஓகேவா எக்ஸப்ட் ஃப்ளோயம் ஃபைபர்ஸை தவிர்த்து அதர் ஃப்ளோயம் செல்ஸ் ஆர் லிவிங் செல்ஸ் அப்போ ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் மட்டும் என்ன செல்ஸு ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் மட்டும் டெட் செல்ஸு ரிமைனிங் எல்லா செல்ஸுமே என்ன செல்ஸ் அப்படின்னு சொன்னால் லிவிங் செல்ஸ் நெக்ஸ்ட் வந்து ஜைலமுடைய ஃப்ளோயமுடைய டிஃபரன்ஸ் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் ஜைலமுடைய ஃபங்க்ஷன் என்னது அப்படின்னு சொன்னால் கண்டக்ட்ஸ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் வாட்டரையும் மினரல்ஸையும் கண்டக்ட் பண்ணுற ஃபங்க்ஷன் எதுடையது ஜைலமுடையது அதே ஃப்ளோயமுடையது வந்து ஆர்கானிக் சொல்யூட்ஸ் ஆர் ஃபுட் மெட்டீரியல்ஸையும் சொல்யூட்ஸையும் கண்டக்ட் பண்ணுற ஃபங்க்ஷன் வந்து ஃப்ளோயம் பண்ணும் டைரக்ஷன் ஆஃப் கண்டக்ஷன் ஜைலம் வந்து மோஸ்ட்லி யூனிடைரக்ஷனல் ரூட்ஸ்லேருந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் அப்பிக்கல் பார்ட்ஸுக்கு என்ன செய்யும் கண்டக்ஷன் பண்ணும் அதே ஃப்ளோயம் வந்து பை டைரக்ஷனலாக என்ன செய்யும் கண்டக்ஷன் பண்ணும் ஓகேவா கண்டக்டிங் சேனல்ஸ் ஜைலமுடைய கண்டக்டிங் சேனல்ஸ் ட்ரக்கீட்ஸ் அண்ட் வெசல்ஸ் இது ரெண்டுமே டெட் எலமெண்ட்ஸ் ஆனால் ட்ரக்கீட்ஸ் அண்ட் வெசல்ஸ் தான் என்ன செய்யும் ஜைலமில் வாட்டர் கண்டக்ஷன் பண்ணுறதுக்கு என்ன செய்யும் ஹெல்ப் பண்ணும் அதே ஃப்ளோயமில் வந்து சியூ டியூப்ஸ் அப்படிங்கிறது லிவிங் எலமெண்ட்ஸ் இந்த சியூ டியூப்ஸ் தான் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் கண்டக்ஷனுக்கு ஃபுட் கண்டக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த சியூ டியூப்ஸுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்குறது தான் கம்பானியன் செல்ஸ் இந்த சியூ டியூபுக்கு வந்து ஸ்ட்ரென்த் கொடுக்குறது தான் என்னது கம்பானியன் செல்ஸ் ஓகேவா அதுமாதிரி ஜைலமில் வந்து லிவிங் எலமெண்ட்ஸ் என்னது அப்படின்னு சொன்னால் ஜைலம் பேரன்கைமா மட்டும் தான் என்னது லிவிங் எலமெண்ட்ஸ் அதே ஃப்ளோயமில் வந்து சியூ டியூப் கம்பானியன் செல்ஸ் ஃப்ளோயம் பேரன்கைமா எல்லாமே என்னது லிவிங் எலமெண்ட்ஸ் ஜைலமுடைய டெட் எலமெண்ட்ஸ் வந்து ட்ரக்கீட்ஸு வெசல்ஸ் ஃபைபர்ஸ் இது மூணுமே வந்து ஜைலமுடைய டெட் எலமெண்ட்ஸ் அதே ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் வந்து என்னது அப்படின்னு சொன்னால் ஃப்ளோயமுடைய டெட் எலமெண்ட்ஸ் மெக்கானிக்கல் சப்போர்ட் டு த பிளான்ட் வந்து ஜைலம் ப்ரொவைட் பண்ணும் ஆனால் ஃப்ளோயம் என்ன செய்யாது மெக்கானிக்கல் பிளான்ட்ஸுக்கு என்ன செய்யாது அப்படின்னு சொன்னால் மெக்கானிக்கல் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணாது ஆனால் இந்த கம்பானியன் செல்ஸ் வந்து சியூ டியூப்ஸ்க்கு என்ன செய்யும் அதோடைய ஒரு பார்ட்டுக்கு தான் என்ன செய்யும் ஸ்ட்ரென்த் ப்ரொவைட் பண்ணுமே தவிர ஹோல் பிளான்ட்டுக்கு என்ன செய்யாது ஸ்ட்ரென்த் ப்ரொவைட் பண்ணாது ஓகே நெக்ஸ்ட் வந்து ப்ரொடக்டிவ் டிஷ்யூ ஓகேவா ப்ரொடக்டிவ் டிஷ்யூவில் 2 டைப்ஸ் இருக்குது ஒன்று வந்து எபிடெர்மிஸ் இன்னொன்று வந்து கார்க் டிஷ்யூ இது ரெண்டுமே பிளான்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யும் ஹெல்ப் பண்ணும் ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யலாம் எபிடெர்மிஸ் பற்றி பார்க்கலாம் எபிடெர்மிஸ் வந்து பிளான்ஸ் எதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னால் இன்ஜூரி பேத்தோஜன்ஸ் அஃபெக்ட் பண்ணுறது வாட்டர் லாஸ் ஆகிறது என்ன செய்யும் ப்ரொடெக்ட் பண்ணும் எப்படி வாட்டர் லாஸ் ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிள் ஜீரோஃபைட்ஸ் அதாவது டெசர்ட்டில் வாழக்கூடிய தாவரங்கள் இருக்குது அந்த தாவரங்களில் இலைக்கு மேலே என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் திக் கியூட்டிக்கல் ஃபார்ம் பண்ணிடும் இந்த திக் கியூட்டிக்கல் ஃபார்ம் பண்ணுறனால வாட்டர் லாஸ் என்ன செய்யும் கம்மியாகும் வாட்டர் லாஸ் ஏன்னா டெசர்ட் பிளான்ஸில் வாட்டர் லாஸ் என்ன செய்யக்கூடாது ஆகக்கூடாது டெசர்ட்டில் வாட்டர் கம்மியாக இருக்கனால அங்கே வாட்டர் லாஸ் நம்ம என்ன செய்யணும் குறைக்கணும் அந்த வாட்டர் லாஸ் குறைக்கிறதுக்கு எபிடெர்மிஸ் என்ன செய்யும் அப்படின்னா திக் கியூட்டிக்கல் ஃபார்ம் பண்ணிடும் டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது வாட்டர் லாஸ் எது மூலமா ஸ்டொமேட்டா மூலமா என்ன செய்யும் வாட்டர் லாஸ் என்ன செய்யும் நடக்கும் ஓகேவா இந்த ஸ்டொமேட்டா மூலமா தான் என்ன செய்யும் வாட்டர் லாஸ் என்ன செய்யும் நடக்கும் இந்த ஸ்டொமேட்டாவை வந்து ஓப்பனிங் க்ளோசிங் பண்றது செல்ஸ் தான் என்ன செல்ஸ் அப்படின்னு சொன்னா காட் செல்ஸ் ஓகே the epidermis in certain areas also allows for gas exchange சில இடத்துல என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா எபிடெர்மிஸ் கேஸ் எக்ஸ்சேஞ்சுக்கும் என்ன செய்யும் அலோவ் பண்ணும் எப்போ டியூரிங் ரெஸ்பிரேஷன் அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் அப்போ என்ன செய்யும் கேஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு ஹெல்ப் பண்ணும் இன் ரூட்ஸ் எபிடெர்மல் செல்ஸ் ஆர் இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியா ரூட்ஸில் வந்து எபிடெர்மல் செல்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியாவை என்ன செய்யும் இன்க்ரீஸ் பண்ணும் எதனால சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறனால ரூட் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் நல்ல வாட்டர் என்ன செய்யும் அப்சார்ப்ஷன் பண்ணி பிளான்ஸுக்கு என்ன செய்யும் கொடுக்கும் ஓகே தீஸ் ஆர் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எபிடெர்மிஸ் டிஷ்யூ ப்ரொடக்டிவ் டிஷ்யூடைய செகண்ட் டைப் தான் என்னது கார்க் செல்ஸ்
ஓகே, எப்போ வந்து பிளான்ஸ் வந்து ஓல்டரா க்ரோ ஆகுதோ அப்போ எபிடெர்மிஸ் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா கார்ட் டிஷ்யூவால் என்ன செஞ்சிடும், ரீப்ளேஸ் ஆயிரும். கார்ட் செல்ஸ் அப்படிங்கிறது டெட் செல்ஸ். கார்ட் செல்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு டெட் செல்ஸ். இது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா காம்பாக்டா என்ன செய்யும், அரேஞ்ச் ஆயிருக்கும் வித்தவுட் இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ். செல்ஸ்க்கு நடுவில் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸே என்ன செய்யாது, இருக்காது. காம்பாக்டா என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா செல்ஸ் என்ன செய்யும், அரேஞ்ச் ஆயிருக்கும். ஓகே, இன் வால்ஸ் இந்த கார்ட் டிஷ்யூடைய வால்ஸ்ல வந்து சுபரின் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் என்ன செய்யும் இருக்கும். இந்த சுபரின் தான் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா கேஸையும் வாட்டரையும் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா பிளான்ட் விட்டு வெளியே போக விடாது. ஓகேவா, இப்போ நம்ம பார்த்த டிஷ்யூஸ் உடைய சம்மரி பார்த்தாரு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மெரிஸ்டமெட்டிக் டிஷ்யூ பார்த்தோம். ஓகே, மெரிஸ்டமெட்டிக் டிஷ்யூ அப்படிங்கிறது லிவிங் செல்ஸ். இது என்ன செய்யும், ஆக்டிவா டிவைட் ஆகும். இது சேம் ஷேப்ல என்ன செய்யும் இருக்கும். ஓகே, மெரிஸ்டமெட்டிக் டிஷ்யூ தான் டிவிஷன் அண்ட் டிஃபரன்ஷியேஷன் மூலமா பெர்மனன்ட் டிஷ்யூ என்ன செய்யுது, கன்வெர்ட் ஆகுது. டிவிஷன் அண்ட் டிஃபரன்ஷியேஷன் மூலமா பெர்மனன்ட் டிஷ்யூ என்ன செய்யுது, கன்வெர்ட் ஆகுது. மெரிஸ்டமெட்டிக் டிஷ்யூல ஆன் த பேசிஸ் ஆஃப் லொகேஷன் அபிக்கல் மெரிஸ்டம், இன்டர்கேலரி மெரிஸ்டம், லேட்ரல் மெரிஸ்டம், 3 மெரிஸ்டம் பத்தி பார்த்தோம். அபிக்கல் மெரிஸ்டம் தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பிரைமரி growth. ஒரு பிளான்ட் வந்து ஹைட்டா வளரணும் அப்படின்னு சொன்னா அபிக்கல் மெரிஸ்டம் உடைய ரெஸ்பான்சிபிள் மூலமா தான் என்ன செய்யும் அந்த பிளான்ட் ஹைட்டா வளரும். இன்டர்கேலரி மெரிஸ்டம் அப்படிங்கிறது இன்டர்னோட் எலாங்கேஷன். இன்டர்கேலரி மெரிஸ்டம் அப்படிங்கிறது இன்டர்னோட் எலாங்கேஷன் என்ன செய்யும், ஹெல்ப் பண்ணும். லேட்ரல் மெரிஸ்டம் வந்து பிளான்ட்டுடைய செகண்டரி growthக்கு என்ன செய்யும், ஹெல்ப் பண்ணும். லேட்டரல் மெரிஸ்டம்ல வந்து பிளான்ட் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா girth வைஸ் என்ன செய்யும், பிளான்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, இது 3 வந்து மெரிஸ்டமெட்டிக் டிஷ்யூல நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பெர்மனன்ட் டிஷ்யூல சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ, காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூ பத்தி பார்த்தோம். சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ, காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூ. சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூல ஃபர்ஸ்ட் வந்து பேரன்கைமா பத்தி நம்ம என்ன செஞ்சோம், ஸ்டடி பண்ணோம். பேரன்கைமா அப்படிங்கிறது ஒரு லிவிங் செல்ஸால ஆன டிஷ்யூ. ஓகேவா, பேரன்கைமா வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணும், ஃபுட் ஸ்டோர் பண்றதுக்கு என்ன செய்யும், ஹெல்ப் பண்ணும். பேரன்கைமா எதுக்கு ஹெல்ப் பண்ணும், ஃபுட் ஸ்டோர் பண்றதுக்கு என்ன செய்யும், ஹெல்ப் பண்ணும். இதுல இந்த எந்த பேரன்கைமால குளோரோஃபில் இருக்குதோ அதை நம்ம என்ன சொன்னோம், குளோரன் கைமா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சோம் சொன்னோம். அதே மாதிரி சில பிளான்ஸ் வந்து என்ன செய்யுது, தண்ணியில மிதக்குது. அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பேரன்கைமா என்னது அப்படின்னு சொன்னா ஆரன் கைமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூல இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து கோலன் கைமா. இது என்ன செல்ஸ் தான், லிவிங் செல்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து ஸ்க்லீரன் கைமா பார்த்தோம். ஸ்க்லீரன் கைமா என்ன செய்யும், இது வந்து டெட் செல்ஸ். ஸ்க்லீரன் கைமா வந்து டெட் செல்ஸால என்ன செஞ்ச ஃபார்ம் ஆன டிஷ்யூ. இது வந்து ஸ்ட்ரென்த் ப்ரொவைட் பண்றதுக்கு என்ன செய்யும், ஹெல்ப் பண்ணும். இது வந்து என்னது ஹெல்ப் பண்ணும், ஸ்ட்ரென்த் ப்ரொவைட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் தேங்காய்க்கு வெளியே ஓடு இருக்குது, இல்லை ஹார்டு ஓடு, இளநிக்கு வெளியே இருக்க ஓடுலாம் இது ஸ்க்லீரன் கைமாட்டஸ் டிஷ்யூவால ஃபார்ம் ஆனது. இந்த கோலன் கைமா வந்து பிளான்ட் வந்து ஃபிளெக்சிபிள், பிளான்ட் வந்து வித்தவுட் பிரேக்கிங் ஃபிளெக்சிபிள் ஆகிறதுக்கு என்ன செய்யும், இந்த கோலன் கைமா என்ன செய்யும், ஹெல்ப் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூல ஒன்று வந்து ஜைலம், இன்னொன்று வந்து ஃப்ளோயம். ஓகே, ஜைலம்ல வந்து ட்ரக்கீட்ஸும் வெசல்ஸ் தான் இது டெட் செல்ஸ். ஆனால் சீஃப் கண்டக்டிங் எலமெண்ட்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஜைலம்ல வந்து வாட்டர் கண்டக்ஷன் பண்றது என்னதான் ட்ரக்கீட்ஸ் அண்ட் வெசல்ஸ். ஓகேவா, சரி. அதுக்கப்புறம் ஃப்ளோயம்ல வந்து சீவ் செல்ஸ், சீவ் டியூப்ஸ், இது ரெண்டு தான் என்ன செய்யும் சொன்னா ஃபுட் கண்டக்ஷன்ஸ்க்கு என்ன செய்யும், ஹெல்ப் பண்ணும். கம்பானியன் செல்ஸ் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா இந்த சீவ் செல்ஸுக்கும் சீவ் டியூப்ஸுக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும், சப்போர்ட் கொடுக்கும். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இது மாதிரி டிஷ்யூஸ் பார்த்தோம். இப்போ வந்து உங்க கான்செப்டை செக் பண்றதுக்கான கொஸ்டின்ஸ் இருக்குது. வீடியோ பாஸ் பண்ணி இந்த கொஸ்டினுக்கு என்ன செய்யுங்க, ஆன்சர் பண்ணுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கொஸ்டின்ஸ் நம்ம ஆன்சர் பார்த்தோம். The dash meristem helps to increase the girth of the stem or root. ஸ்டெம் உடைய ரூட் உடைய திக்னஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு வந்து எந்த மெரிஸ்டம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க கேட்டிருக்காங்க. எந்த மெரிஸ்டம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொன்னா லேட்டரல் மெரிஸ்டம். ஓகேவா, நம்ம பார்த்தோம் லேட்டரல் மெரிஸ்டம் தான் எதுக்கு அப்படின்னு சொன்னா செகண்டரி growthக்கு ரெஸ்பான்சிபிள். செகண்டரி growth தான் என்னது அப்படின்னு சொன்னா பிளான்ட் உடைய ரூட் ஸ்டெம் உடைய திக்னஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன செய்யும், ஹெல்ப் பண்ணும். ஓகேவா, நெக்ஸ்ட் क्वेश्चन, the process by which cells take up a permanent shape, size and function. permanent shape and size and function. எந்த process மூலமா cells வந்து permanent shape sizeக்கு போகும் அப்படின்னு சொன்னா division and differentiation. division and differentiation. எக்ஸாக்ட்டா சொல்லணும் அப்படின்னு சொன்னா differentiation process மூலமா தான் என்ன செய்யும் சொன்னா cells permanent shape and size என்ன செய்யும், attain ஆகும். ஓகேவா, தேர்ட் क्वेश्चन வந்து the husk of a coconut is composed of. கோகனட் ஹஸ்க் இருக்குது இல்லை ஓடு, அது எதால் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா ஸ்க்லீரன் கைமாட்டஸ் டிஷ்யூவால் என்ன செஞ்சிருக்கும், ஆயிருக்கும். ஸ்க்லீரன் கைமால் என்ன செஞ்சிருக்கும், ஃபார்ம் ஆயிருக்கும். கோலன் கைமா இஸ் அ டேஷ் டிஷ்யூ present in plants which provides flexibility. நம்ம 3 இது பார்த்தோம். என்னதெல்லாம், பேரன் கைமா, கோலன் கைமா, ஸ்க்லீரன் கைமா. கோலன் கைமா அப்படிங்கிறது சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ. கோலன் கைமா அப்படிங்கிறது சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ. ஓகேவா, 2 kidney shaped cells. கிட்னி ஷேப்டு செல்ஸ் வந்தாலே என்ன தான் வரும், காட் செல்ஸ்.
காட் செல்ஸ் தான் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் ஸ்டொமேட்டோவை என்ன செய்யும் க்ளோஸ் பண்ணும். ஸ்டொமேட்டோவை ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறதுக்கு காட் செல்ஸ் தான் என்ன செய்யும் ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? சரி. த டேஷ் பேரன்கைமா ஸ்டோர்ஸ் ஃபுட். எந்த பேரன்கைமா வந்து ஃபுட்டை ஸ்டோர் பண்ணும் அண்ட் ஹெல்ப் இன் த சைட்வேஸ் கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர். ஜைலம் பேரன்கைமா தான் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் ஹெல்ப் பண்ணும். ஜைலம் பேரன்கைமா தான் ஃபுட் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுமாதிரி வாட்டர் கண்டக்ஷனுக்கு என்ன செய்யும் ஹெல்ப் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிஷ்யூ ஹேஸ் டெட் செல்ஸ்? எந்த டிஷ்யூவில் வந்து டெட் செல்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. பேரன்கைமா, ஸ்க்ளீரன்கைமா, கோலன்கைமா. இது எபித்தீலியல் டிஷ்யூ அப்படிங்கிறது அனிமல் டிஷ்யூ, நம்ம அது இன்னும் பார்க்கவே இல்லை. ஓகேவா? பேரன்கைமாவும் கோலன்கைமாவும் நம்ம லிவிங் டிஷ்யூன்னு படித்தோம். ஸ்க்ளீரன்கைமா தான் என்னது டெட் டிஷ்யூ. ஸ்க்ளீரன்கைமா தான் டெட் டிஷ்யூ. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். girth ஆஃப் ஸ்டெம் இன்க்ரீசஸ் டியூ டு. இப்போ இது மாதிரி அந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் கொஸ்டினில் இருந்துச்சு இல்லை, எதனால வந்து ஸ்டெம்முடைய திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது? எதனால இன்க்ரீஸ் ஆகுது? லேட்ரல் மெரிஸ்டம்னால என்ன செய்யுது இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? அப்பிக்கல் மெரிஸ்டம்னால லென்த் தான் என்ன செய்யும் இன்க்ரீஸ் ஆகும். அப்பிக்கல் மெரிஸ்டம்னால லென்த் இன்க்ரீஸ் ஆகும். லேட்ரல் மெரிஸ்டம்னால திக்னஸ் என்ன செய்யும் இன்க்ரீஸ் ஆகும். இது மூலமாக இன்க்ரீஸ் ஆகிறது பேர் தான் பிரைமரி க்ரோத் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது மூலமாக இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் திக்னஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா செகண்டரி க்ரோத் என்ன செய்யும் சொல்லுவோம். இன்டர் கேலரி மெரிஸ்டம் அப்படிங்கிறது இன்டர்னோட் எலாங்கேஷனுக்கு என்ன செய்யும் ஹெல்ப் பண்ணும். இன்டர்னோட் எலாங்கேஷனுக்கு என்ன செய்யும் ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? இதுக்கு ஆன்சர் வந்து லேட்ரல் மெரிஸ்டம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு வந்து 2 ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின் இருக்குது. இந்த 2 கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் பிபிடியில் இருக்குது. இந்த பிபிடி வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்ன செய்யும் அவைலபிளாக இருக்கும். இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு செல்ஃப் எவாலுவேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க ஆன்சர் பார்த்துங்க. தேங்க்யூ.